الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்திலே இஸ்லாத்தின் பெயரால் கட்டுக்கதைகள் என்ற தொடர் நிகழ்ச்சியில் இஸ்லாத்தில் நுழைந்துவிட்ட தவறான செய்திகளையும் நம்பிக்கைகளையும் பற்றி நாம் ஆராய்ந்து வருகிறோம். இன்றைய தினம் முஸ்லிம் சமுதாயத்தில் சமாதிகளை பற்றி உருவாக்கப்பட்டிருக்கிற கட்டுக்கதைகள், கபர்களை பற்றி நிறைய கட்டுக்கதைகள் அன்று முதல் இன்று வரை உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அந்த சமாதிகள் குறித்த கட்டுக்கதைகளை பற்றி நாம் இன்று அறிந்து கொள்ள இருக்கிறோம். சமாதிகளுடைய கட்டுக்கதை என்று சொன்னால், ஏதோ ஒரு சமாதியை காட்டி இது இந்த நபியுடைய சமாதி, இது இந்த மகானுடைய சமாதி, இது இந்த சஹாபியுடைய சமாதி என்றெல்லாம் பரவலாக ஒரு முத்திர குத்திர காட்சியை நம்ம பார்க்கிறோம். நம்ம சென்னைக்கு பக்கத்தில் கூட நீங்க பார்ப்பீங்க, இந்த கோவளம்னு ஒரு ஊர் இருக்கிறது, அங்க ஒரு சமாதி வச்சிருக்கிறாங்க. அது யாருன்னு கேட்டோம்னா தமீமுல் அன்சாரி, ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபியா. அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சஹாபாவா இருந்த தமீமுல் அன்சாரிங்கிறவர் என்ன இங்க கோவளத்துல இறங்கினாரு. அப்படி இறங்கினாரா ஏதோ கடல்ல மூழ்கிட்டாராம், பாடி ஒதுங்கினுச்சுன்னு ஏதோ கதையை உண்டாக்கி வைத்துக் கொண்டு அவங்க தமீமுல் அன்சாரி சஹாபி இங்க வந்தாராம். கோவளத்துல நெஞ்சிருக்காரு, அவரு அடக்கமாயிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டுக்கதை நம்ம நடைமுறையில் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டையில் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் உக்காஷா என்ற ஒரு சஹாபி அங்க அடங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு தர்கா. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோழர்களில் தமீமுல் அன்சாரி என்ற பெயர்ல ஒரு 7 தோழர்கள் இருந்திருக்கிறாங்க. அந்த தோழர்கள் யாராவது இந்தியாவுக்கு வந்தாங்கன்னு ரெக்கார்டு கிடையாது. இந்தியாவுக்கு சில சஹாபாக்கள் வந்திருப்பாங்க, ஆனால் தமீமுல் அன்சாரி என்ற பெயர்ல 7 தோழர்கள் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் இருந்திருக்கிறாங்க ரெக்கார்டு படி. அந்த 7 பேர்ல யாரும் இந்தியாவுக்கோ தமிழ்நாட்டுக்கோ வந்தது கிடையாது. அதே மாதிரி உக்காஷா என்ற பெயர்ல 3 நபி தோழர்கள் இருந்திருக்கிறாங்க. அந்த 3 பேர்ல ஒருத்தர் கூட இந்தியாவுக்கு வந்தது கிடையாது. ஆனாலும் இவங்களுக்கு அதெல்லாம் தேவை கிடையாது. வருமானம் உண்டாக்கணும், தர்கா கட்டணும், கூட்டத்தை சேர்க்கணும்னு சொன்னா சாதாரண ஆட்கள் பேரை சொன்னா மக்கள் வரமாட்டாங்க. பிரபலமான ஆட்களுடைய பேரை சொன்னோம்னா மக்கள் அதிகமாக கூட்டம் வருவாங்க. அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு கபரை காட்டிட்டு இது அவருடைய கபர்னு சொல்லுவாங்க. உண்மையில அந்த கபர் இருக்கவும் செய்யலாம், இல்லாம இருக்கலாம், அல்லது யாரோ ஒரு சைத்தானுடைய கபரா கூட இருக்கலாம். அவன் அந்த மாதிரி கபரெல்லாம் காட்டி இது அந்த பெரியாரு, இது இந்த மகானு, இது அந்த நபி, இது இந்த சஹாபி, அப்படி எல்லாம் சொல்லக்கூடிய காட்சி இன்னைக்கு பாக்குறோம் இல்லையா? இதுக்கெல்லாம் அடிப்படையா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பெரும்பாலும் இந்த கபர்கள் உண்டாவதற்கு இந்த கபரை நம்ம சொல்றதுக்கு வரல, நபிமார்களுடைய கபர்கள் எந்தெந்த ஊர்ல எல்லாம் இருக்கு அதைத்தான் சொல்ல போறோம் இன்னைக்கு. அதுக்கு முன்னாடி இதை விளங்கிறதுக்காகத்தான். அப்ப இந்த கபர்கள் எப்படி உண்டாகுதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, பெரும்பாலும் கனவுல உண்டாகும். ஒரு கனவுல வந்தாரு, நான் அந்த இடத்துல அடங்கி இருக்கிறேன்னு சொல்லி தமீமுல் அன்சாரி என்கிட்ட சொன்னாருன்னு சொல்லி வேணா கட்ட வேண்டியது. உடனே ஊர் மக்கள்லாம் திரண்டு போய் அந்த இடத்துல தரையா கட்டிடுவாங்க. ஒரே ஒரு கிறுக்கன் என் கனவுல நூஹ் நபி வந்தாருன்னு சொன்னாங்கன்னு வைங்களேன், உடனே தர்கா கட்டுறதுக்கு ஆளுக்கு ரெடியா இருக்குது. அப்ப கனவுல சைத்தான் வருவான், என்ன வேண்டாலும் செய்வான், எப்படி வேண்டாலும் சொல்லுவான், நான் தான் நபிமா, நான் தான் அவுலியாமா, நான் தான் மகான்னு சொல்லுவான். அவங்க கனவு கண்டவங்க பொய் சொன்னாங்க நம்ம சொல்ல வரல. கனவுல அது மார்க்கமாயிருமா? இந்த மாதிரி நீங்கள் பெரும்பாலான கபர்களை எடுத்து பார்த்தீர்களே ஆனால் அந்த கபருக்கு வரலாறு, அந்த பெரியாருங்க வாழ்ந்திருப்பாரெல்லாம் சொல்ல முடியாது. எல்லாம் கனவுகள் தான் காரணமா இருக்கும். இன்னும் சில ஊர்களில் போனா இந்த கபர்கள் எப்படி எல்லாம் உண்டாகுதுன்னு சொன்னா, சிதம்பரத்துல நாங்க இப்ப இருக்க என்னன்னு தெரியல, நாங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போகும் பொழுது ஒரு லாட்ஜி இருக்கும். அந்த லாட்ஜிலேயே 3வது ஃப்ளோர்ல கபர் இருக்கும். அது எப்படி இருக்கு, இருக்க முடியுமா? அது தரையில அடக்கம் பண்ணுவாங்க, 3வது மாடியில கொண்டு அடக்கம் பண்ணுவாங்க. அப்ப அந்த மாதிரி நம்பணுன்ற தேவையில்லை, விட்டு அடிக்க வேண்டியதான். அதே மாதிரி காட்டு பாவா தர்கான்லாம் சொல்லுவாங்க. காடு மனிதன் வச்சிருக்க மாட்டான். அவன் ஆய்வு பண்ணி பார்த்தார்களே ஆனால் அந்த இடத்தில் மனித சஞ்சாரமே இருந்திருக்காது. அங்கேயே போய் இருக்கிற அடக்கமானாரு. அவுலியான்னு சொன்னா ஒரு நல்லவர் சொன்னா மக்களோட வாழணும், மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணணும், நல்லது கெட்டது ஏவணும், மக்கள் மத்தியில வாழ்ந்து மக்கள் மத்தியில மூத்தா போயிருக்கணும்.
இவங்க கபரை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா காட்டு பக்கீர் அவுலியா, காட்டு பீர் அவுலியான்னு சொல்லி இந்த காடோட சேர்ந்த ஒரு 75 தர்காக்கள் கபர்கள் இருக்கிறது நம்ம தமிழ்நாட்டில். இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா யாரும் வாழ்ந்தா இருக்க மாட்டாங்க, எவனாச்சும் கனவுல வந்து இதை சொல்லியிருப்பாங்க. உடனே இந்த காட்டுல போய் காட்டுல மலை உச்சியில மலையில எல்லாம் கபர்கள் இருக்கு, மலை உச்சியில கொண்டு அடக்கமே பண்ண இயலாது. அதை ஒரு ஏதாவது செட்டிங் பண்ணி அதை கபர் அதை ஒரு சமாதி ஆக்கி இப்படி சமாதி இருக்கிற காட்சியெல்லாம் பார்க்கிறோம். இன்னும் சொல்ல இது மாதிரி கனவுகள் பெரும்பாலும் காரணமா இருக்கும். இப்ப நாங்கள் சங்கரன் மந்தல்ல பணியாற்றி கொண்டிருக்கிற காலத்துல எங்களுக்கு தெரிஞ்சே ஒன்று உண்டானுச்சு. சங்கரன் மந்தலுக்கு பக்கத்துல நீலவெளின்னு ஒரு ஊர் இருக்குது. இந்த நீலவெளிங்கிற ஊர்ல நாங்கள் சங்கரன் மந்தல்ல ஓதியும் இருக்கிறோம், அங்க ஆசிரியராக நாங்க பாடமும் படிச்சு கொடுத்திருக்கிறோம். ஓதக்கூடிய காலத்துல அந்த ஊர்ல இந்த தர்கா கிடையாதுங்க. நாங்கள் அந்த ஊர்ல ஓதி கொண்டிருக்கக்கூடிய காலத்துல அந்த நீலவெளிங்கிற ஊர்ல தர்கா கிடையாது. நாங்க ஓதி முடிச்சுட்டு அந்த டீச்சரா போகும்போது பார்த்தா அவனுக்குள்ள பச்சை நிப்பாட்டி காணிக்க போடுறாங்க. என்னடா வந்து தர்கா கட்டிருக்கிறாங்க. திடீர்னு நம்ம காலத்துல வந்து 2-3 வருஷத்துல இந்த அவுளியா வந்திருக்கேன்ப்ப, இந்த அவுளியா அங்க தர்கா உண்டாவதா இருந்தா நம்ம ஓதும் போது இல்ல, இப்பதான் இந்த கட்டிருக்கிறாங்கன்னா 2-3 வருஷத்துல எந்த மகானாச்சும் இங்க வாழ்ந்தாங்களா அப்படின்னு கேட்டோம்னா அப்படிலாம் இல்லையா. ஒரு பொம்பளை கனவுல வந்து சொல்லிட்டாரு அவரு, நான் இன்னாரு, நான் தான் அந்த பெரியாரு, நான் இந்த இடத்துல அடங்கி இருக்கிறேன்னு சொன்ன உடனே ஊர்லாம் சேர்ந்து அங்க ஒரு தர்கா கட்டி அது ரொம்ப பயங்கரமான ஃபேமஸ். இப்ப போற வழியில அந்த பஸ் நிப்பாட்டி ஒன்றியில காசு போடாம போக மாட்டாங்க. அது இவ்வளவு ஃபேமஸ் ஆயிருக்கு. என்ன நமக்கு தெரிஞ்சு ஒரு 3 வருஷத்துல இல்லாத ஒரு கபர் வந்து 3 வருஷத்துக்கு பிறகு போய் பார்க்கணும், அங்க ஒரு பெரிய தர்காவாக உண்டாக்கி இருக்கிற காட்சியை பார்க்கணும். இப்படித்தான் தர்காக்கள் கனவுகள்ல பெரும்பாலும் தர்காக்கள் உண்டாக்கப்படுகிறது. அல்லது என்ன உண்டாகும் சொன்னா ஒரு இடத்துல தோண்டுவாங்க, தோண்டும் போது ஏதாவது ஒரு பொருள் கிடைச்சு போயிடும். எலும்பு கிடைச்சிருச்சுன்னு வைங்களேன், எலும்பு மக்கி போயிருக்கணுமே, மக்காம கிடக்குது. அப்ப இவர் ஒரு அவுளியாவை தான் இருப்பாரு. சும்மா ஏதோ நிலத்தை வெட்டிருப்பானுவோம், வயலை தோண்டிருப்பான், வீடு கட்டுறதுக்கு அஸ்திவாரம் போட்டிருப்பான், என்னதான் குழியை தோண்டிருப்பான். அதுல ஏதாவது ஒரு மண்டபோட என்னமோ கிடைச்சுன்னு வைங்க, உடனே அங்கே அதுக்கு ஒரு கதையை கட்டி நினைஞ்சிருவான். அதுக்கு ஒரு அவுளியா. ஒண்ணு இந்த கனவுல வரும், இல்லைன்னா ஏதாவது மெட்டீரியல் கிடைச்சோன்னா அவர் யாருடைய மெட்டீரியல் எது, அது பிறவனுடையதா அபுஜகிலிதா கூட இருக்கலாம்ல, அதெல்லாம் பார்க்க வேண்டியது. எலும்பு கூடு கிடைச்சிச்சா உடனே அதை தர்கா வைக்கிற வேண்டியது. எலும்பு கூடு கிடைச்சா எங்க ஊர்ல ஒரு தர்கா இருக்குது, மலுந்து ஒளியுள்ளா தர்கான்னு பேருங்க. எங்க ஊர்ல உள்ள மக்கள் அதுக்கு கதை என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, யாரோ புல் செதுக்கிட்டு இருந்தாங்க. அந்த புல்லு செதுக்கிறது தெரிவாங்கல்ல, மாடுகளுக்கு புல்லு செதுக்கி போடுறது. அந்த புல்லு செதுக்கிட்டு இருக்கும் பொழுது அதுல வந்து ரத்தம் வந்துருச்சான். என்னன்னு பார்த்தா அது ஒரு விரல் நீட்டிட்டு இருக்கலாம். அப்ப அந்த விரல்ல பட்டு ரத்தம் வருதான். அப்ப இந்த இடத்துல ஒரு மகான் இருந்து அடங்கி இருக்க போய் தான் அவர் விரல் பட்டு ஏதோ கரப்பாம்பூச்சியா இருக்கலாம் அல்லது புராணா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கோம். இவன் என்னஞ்சிட்டான், இது விரல் மாதிரி தெரிஞ்சிருக்குது, அந்த விரல் இருந்து அவுளியா அடங்கி இருக்கிறாங்கன்னு சொல்லி உடனே அதை தர்கா வைக்க வச்சிருக்காங்க. எந்த ஒரு வரலாறும் கிடையாது. அது எந்த வருஷத்துல இருந்தாரு, அவர் என்னென்ன சேவையெல்லாம் செஞ்சாரு, எத்தனை புஸ்தகம் எழுதியிருக்கிறாரு, எத்தனை ஊருக்கு பிரச்சாரம் பண்ண போயிருக்கிறாரு, அவருடைய சாதனை என்ன, அதெல்லாம் ஒண்ணுமே கிடைக்காது. புல்லு வெட்டுமோ ரத்தம் வந்துருச்சுல அவுளியா. இப்படி கபர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற தர்காக்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இப்படி உண்டாகிற காட்சியெல்லாம் பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனா இந்த கட்டைகள் பணமரத்தை பதிச்சு வச்சுட்டு கட்ட மஸ்தான அவுளியா, சட்டி மஸ்தான அவுளியா, குரங்குகளை எல்லாம் அவுளியா வைக்கிற காட்சியெல்லாம் பார்க்கணும். அனுமார் அவுளியான்னு சொல்லிட்டு ஒரு சேட்டை பண்ணிட்டு இருக்க குரங்கு அடிச்சு கொண்டு விட்டாங்க. அதை தர்கா கட்டி வடக்கமா பட்டின ஊர்ல வந்து அதுக்கு தர்கா கட்டி வச்சிருக்குது. இப்படி எல்லாம் இந்த தர்காக்கள் இப்பெல்லாம் உண்டாக்கி கொண்டிருக்கிறது. அது மார்க்கத்தில் கூடுமா கூட, அந்த டாபிக் நம்ம போகல. இந்த கபர்கள் எப்படியெல்லாம் உண்டாக்கப்பட்டிருக்கின்றத பார்க்கிறோம். முதலாவதாக நபிமார்களுடைய கபர்கள் என்று சில கபர்கள் வந்து இன்றைக்கும் பல ஊர்களில் இருக்கிறது. அது என்னென்ன யார் யார் பேர்ல எல்லாம் கபர் இருக்குன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கபர் இருக்கிறது, ரெக்கார்டு இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கபர் வந்து மதீனாவுல இருக்கு, அவங்க வாழ்ந்தாங்க, அடக்கம் பண்ணாங்க, எல்லாருக்கும் ரெக்கார்டு இருக்கு. அவங்க வாழ்க்கையில எல்லாத்துக்குமே ரெக்கார்டு இருக்குது. அது ஓகே இருக்கு. அப்புறம் வந்து இப்ராஹிம் நபிக்கு கபர் இருப்பதாக ஹதீஸ்ல வரல. ஆனால் சஹாபாக்களுடைய காலத்துல பைத்துல் முகத்தஸ்க்கு அவங்க போயிருக்கும் பொழுது இதுதான் இப்ராஹிம் நபியுடைய கபர் என்று அவர்கள் மக்கள் சொல்லுவதை அவர்கள் அறிந்து வைத்திருந்திருக்கிறார்கள். அது அப்படி ஒரு கபர் சஹாபாக்கள் காலத்திலேயே பைத்துல் முகத்தஸ்ல ஜெருசலம்ல இப்ராஹிம் நபியுடைய கபர் என்று ஒன்று இருக்கிறது, இப்பவும் இருக்கிறது, அன்றைக்கும் இருந்தது. இந்த 2 கபரை தவிர மீதி உள்ள நபிமார்களுக்கு எங்கெங்க எல்லாம் கபர் இருக்குன்னு சொல்றாங்களோ அதுல எதுக்குமே ஆதாரம் கிடையாது. எந்த அளவுக்கு சொல்றாங்க என்று சொன்னா, அதாவது ஒரு கதை இட்டு கட்டப்பட்ட ஒரு பலவீனமான ஒரு செய்தி. என்ன செய்தின்னு கேட்டா, நபிமார்கள் மக்களுக்கு பிரச்சாரம் செய்யும் பொழுது அந்த பிரச்சாரத்துல எதிரிகள் வந்து அந்த மக்கள் வந்து பிரச்சாரத்தை கேட்கலன்னு வைங்க, அல்லாஹ் வந்து அவங்களை அழிச்சிருவான். அழிக்கும் போது அல்லாஹ் சொல்லுவானா, உங்க சமுதாயத்தை அழிச்சதுனால இந்த ஊர்ல நீங்க இருக்கக்கூடாது, நீங்க உடனே மக்காவுக்கு போங்கன்னு வானா.
எந்த சமுதாயம் அழிக்கப்பட்டாலும், நூஹ் நபி சமுதாயமானாலும் சரி, லூத் நபி சமுதாயமானாலும் சரி, உடனே அல்லாஹ் என்ன சொல்லுவானா, நீ நேர உங்க சமுதாயத்தை அழிச்சிட்டோம்னு சொன்னா இங்க வாழக்கூடாது, போய் மக்காவுல இருந்து நீங்க இபாதத்து பண்ணி அப்படியே நீங்க மூத்தாயிர வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன சொல்லுவான், யாரா இருந்தாலும் மக்காவுக்கு அனுப்பி விட்டுருவானா. அப்படி அனுப்பப்பட்டவங்களுடைய கபர்லாம் அங்கே இருக்குதான். அதனால மக்காவுல ஏராளமான நபிமார்களுடைய கபர் இருக்குதான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு அடிப்படை இல்லாத ஒரு இட்டுக்கட்டப்பட்ட ஒரு செய்தியை ஆதாரமாக வைத்துக் கொண்டு அங்க என்ன வச்சிருக்கிறாங்கன்னு கேட்டா, நூஹ் நபியுடைய கபர் அங்க இருக்குன்னு சொல்றாங்க, ஹூத் நபியுடைய கபர் அங்க இருக்கலாம், சாலிஹ் நபியுடைய கபர் இருக்கலாம். இதெல்லாம் எங்க இருக்கலாம்னு கேட்டா, ஜம்சம் கிணத்திற்கும் அந்த ஹிஜ்ர் இருக்குல்ல, ஹிஜ்ர்னா அந்த அரவட்டம் லாட மாதிரி இருக்குமே அரவட்டம் கபா பக்கத்துல, அதுக்கு நடுவுல அதுக்கு இடைப்பட்ட இடத்துல இவங்களுடைய கபர்கள்லாம் இருக்கிறது. அதே மாதிரி ஷுவைப் நபியுடைய கபரும் கூட மக்காவுல தான் இருக்கிறது. இப்படி எல்லாம் என்ன செய்யறாங்க சொல்லி வச்சிருக்காங்க. இஸ்மாயில் நபியுடைய கபர் அங்கதான் இருக்கிறது. அது எங்க இருக்கான் இஸ்மாயில் நபி கபரு? அந்த ஹிஜ்ருக்கு உள்ளே இருக்கலாம், இந்த வளைவு இருக்குது அதுக்கு உள்ளதான் அவருடைய கபர் இருக்கலாம். தர்காவாக்க பாக்குறாங்க, காபத்துல்லாவை தர்காவாக்குவதற்காக வேண்டி இது கட்டின மாதிரி தெரியுது. அந்த காபாவுல இடம் பத்தாதனால நினைஞ்சிட்டாங்க அவங்க, அந்த இது பண்ணி கட்டிட்டாங்க. இப்ராஹிம் நபி இஸ்மாயில் நபியுடைய கபர் அது உள்ள இருக்குமா? அதாவது காபத்துல்லாவுடைய யதார்த்தமான வடிவம் எது? இப்ப நம்ம பாக்குறோம் செவ்வகம், அது இல்ல அதனுடைய வடிவம். காபாவுடைய வடிவம் எதுன்னா இதுதான் காபா வடிவம். வந்து இருக்குல்ல, இந்த பாக்குறோம்ல, 3 பக்கம் ஸ்கொயரா இருக்கு, ஒரு பக்கம் வளைவா இருக்கு பாருங்க. 3 பக்கம் பிளாட்டா இருக்கா, ஒரு பக்கம் என்ன இருக்கக்கூடிய வளைவா இருக்கு. இதுதான் காபாவுடைய வடிவம். ஒரு காலத்துல காபா கட்டும்போது காசு பத்தல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிறு வயசில் அந்த மக்கள் கட்டுறாங்க, காசு பத்தல. அப்ப இவ்வளவு தூரத்துக்கு வளைக்காம நினைச்சாங்க, இப்படி நேரம் இப்படி கட்டி விட்டாங்க, ஸ்கொயரா கட்டிட்டாங்க. இந்த இடமும் காபாவை சேர்ந்ததுதான். தவாப் செய்யும்போது இதை தாண்டி சுத்தணும். அப்ப காசு பத்தல என்ன சின்னதாக்குனதுனால அந்த இடத்தை மட்டும் காபாவுடைய சேர்ந்ததான்னு காட்டுவதற்காக வேண்டி சின்ன உயரத்தை கட்டி வச்சிருப்பாங்க. முழுசா அவ்வளவு வசத்தாம ஒரு சின்ன அளவு கட்டியிருப்பாங்க. அதுவும் சேர்ந்துதான் காபா. அதையும் இஸ்மாயில் நபி தான் கட்டினாரு, அதையும் இப்ராஹிம் நபி தான் கட்டினாங்க. அதுதான் காபத்துல்லாவுடைய முழு வடிவம்னு சொல்லும் பொழுது அதுல கொண்டு இஸ்மாயில் நபி அடக்கம் பண்ணுவாங்க. இஸ்மாயில் நபி அல்லாஹ் வணங்குறதுக்காக அந்த காபா கட்டியிருக்கிறாரு. அவர் அங்க மௌத்தா போயிருந்தா வெளியில கொண்டு இறக்கினாலும் பரவாயில்லை. இவங்க என்ன எப்படி எழுதி வச்சுக்கிறாங்கன்னு கேட்டா, இஸ்மாயில் நபியுடைய கபர் எதுக்குள்ள இருக்குதான், அந்த காபாவுடைய அந்த ஸ்கொயரான வடிவத்திற்கும் அந்த வளைவுக்கும் உள்ள இடம் இருக்க காலி இடம், அந்த இடத்துக்குள்ள இஸ்மாயில் நபியுடைய கபர் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். நீங்கள் வந்து ஹதீஸ்ல தேடி பார்த்தாலும் சரி, வரலாற்றுல தேடி பார்த்தாலும் சரி, அறிஞர்களுடைய கருத்தை எடுத்து பார்த்தாலும் சரி, எந்த நபியுடைய கபருன்னு சொன்னாலும் அது பொய், ரிக்கார்டே கிடையாது. அதுக்கு எந்த விதமான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ரிக்கார்டு இருக்குது. இப்ராஹிம் நபியுடைய கபர் என்பது ஏராளமான சஹாபாக்கள் அதை பார்த்து இப்ராஹிம் நபி கபர்னு சொல்லும்போது அப்ஜெக்ஷன் பண்ணலையா. அது ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம், அது கூட ஏற்றுக்கிற முடியாது. மக்கள் எல்லாம் சொல்றாங்க, கண்டுக்கிறாம விட்டுருக்காங்க. அப்படி இப்ராஹிம் நபியுடைய கபருக்கு மட்டும் அப்படி சொல்லலாம். மீது யாருடைய கபருக்கும் நூஹ் நபி கபருங்கிறாங்க, ஷுவைப் நபி கபருங்கிறாங்க, ஹூத் நபி கபருங்கிறாங்க, சாலிஹ் நபி கபருங்கிறாங்க. இப்படி நபிமார் இதெல்லாம் அங்க இருக்குன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு நாட்டில் ஒரு நபிமாருடைய கபர் இருக்கா சொல்லி நம்ம கூட்டிட்டு போறதுக்கு. உங்களுக்கு ஹஜ்ஜி மட்டுமில்லை, நாங்கள் ஹஜ்ஜிக்கு போகும்போது எதையெல்லாம் உங்களுக்கு காட்டுவோம், சிரியாவுக்கு கூட்டிட்டு போவோம், அங்க இந்த நபிமார்களுடைய கபர் இருக்கு அதை கொண்டே காட்டுவோம். எந்த எவனுடைய கபரை காட்ட போறாங்களோ தெரியல. நபிமார்களுடைய கபர்களுக்கு வந்து எந்த விதமான ரெக்கார்டு ஆதாரமும் கிடையாது. இவங்க என்ன செய்யறாங்க, டூர் போறவங்க ஹஜ்ஜை முடித்து விட்டு அங்க பசரா கூட்டிட்டு போவோம், அப்படி சாமு கூட்டிட்டு போவோம், ஈஜிப்ட் கூட்டிட்டு போவோம், ஏராளமான நபிமார்கள் சாலிஹ் ஹூத் லூத் எல்லா நபிமாருடைய கபர்களையும் அடக்க ஸ்தலங்களையும் உங்களுக்கு காட்ட போறோம்னு சொல்லி ஏதாவது ஒரு சமாதியை கொண்டே காட்டுற காட்சியை பார்க்கிறோம். இதுக்கு என்ன ஆதாரம்? என்ன வரலாற்று காலத்தில் வாழ்ந்தாங்களா? இன்னாருடைய கபருன்னு நம்ம சொல்வதாக இருந்தால் ஒன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்த்து விட்டு அங்கீகரிச்சிருக்கணும். அந்த பக்கமெல்லாம் ரசூலுல்லாஹ் போயிருக்கிறாங்க. இவர்கள் எந்த பகுதியெல்லாம் சொல்கிறார்களோ அந்த பகுதிகளுக்கெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணமாக போய் இருக்கிறார்கள், பார்த்து இருக்கிறார்கள், வேக வேகமாக திரும்பி ஓடி வந்திருக்கிறார்கள். இது அதாப் இறங்கின இடம் அப்படிலாம் செஞ்சிருக்கிறாங்க. இதான் சாலிஹ் நபி கபரு, இதான் லூத் நபி கபருன்னு காட்டி இருக்கணும், வஹி மூலமாக காட்டவில்லை. அவங்க காட்டலைங்கும் போது ரெக்கார்டு வேணும். அப்ப சும்மா ஏதாவது ஒரு கபரை பார்த்துட்டு அந்த பெரியார் கபர் இந்த பெரியார் கபர் எல்லாம் சொன்னோம்னு சொன்னா அதெல்லாம் சொல்லவே முடியாது. அதே மாதிரி யூனுஸ் நபி, இலியாஸ் நபி, ஷுவைப் நபி, இதுல ஒரு வேடிக்கை என்னன்னு கேட்டா, அந்த மக்காவுல கபர் இருக்குன்னு சொல்லிவிட்டாங்களா, இங்கேயும் நீங்க பார்க்கலாம். ஷாகுலமி நாகூர்ல இறங்கியிருக்காருல்ல, அவர் நாகூர்லயும் கபர் இருக்குமா, இங்க இலங்கையில அவருக்கு தர்கா கட்டிச்சுக்கிறாங்க. இலங்கையில அதாவது என்னடான்னு கேட்டா எந்திரிச்சு அங்க ஒரு கஷ்டத்து இருக்காரு,
அப்படி சொல்றாங்க, சிரிக்கிறதுக்கு சொல்லல. நிச்சயமாகவே இங்க மௌத்தாயிட்டு வர அங்க போய் ஒரு மௌத்தாயின்னு இருக்காரு. 2 கபர் அவருக்கு இருக்கிறது. 2 மட்டும் இல்ல, வேளாங்கண்ணில வர அவர் கபர் இருக்கிறது. யாருக்கு? நாகூர்ல அடங்கி இருக்கிறவருக்கு வந்து நான் வேளாங்கண்ணில இருக்கிறது பாசிப்பட்டினம் நைனா முகமது இருக்குது. பாசிப்பட்டினம் நைனா முகமது ஒருத்தர் பாசிப்பட்டத்தில் அடங்கி இருக்கிறாரு. வேளாங்கண்ணிக்கு ஒரு மீட்டிங் போறோம், பாசிப்பட்டினம் நைனா முகமது வழி இல்லாங்கிறாங்க. நம்ம ஊர் பக்கத்தில் உள்ள ஆள் இவரு எங்க வந்தாருன்னு கேட்டா அங்க ஒரு கவனம் செத்துருக்காரு. பாசிப்பட்டத்தில் ஒரு செத்துப்பட்டு 2வது இங்க வந்து ஒரு செத்துருக்காரு. அப்ப ஒவ்வொரு ஆளுக்கு 2-3 ஊர்ல கபர் இருக்கிறது. இவருக்கு வந்து மாலத்தீவுல ஒரு கபர் இருக்குங்கிறாங்க, அதே மாதிரி இலங்கையில ஒரு கபர் இருக்குங்கிறாங்க, நாகூர்ல ஒரு கபர் இருக்குங்கிறாங்க. 3 கபர் அவருக்கு இருக்குது. இப்படி எல்லாம் சொல்றாங்க பாருங்களேன். இதே மாதிரி நூஹ் நபிக்கு வந்து மக்காவுலயும் கபர் இருக்குன்றாங்க. அது பத்தாதுன்னு இப்போ வச்சுக்கிட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க. அதான் கூட்டிட்டு கொண்டு காட்டுறாங்க. யார்? இந்த டிராவல்ஸ் நடத்தக்கூடிய ஆளுக்கு வந்து அவங்களுக்கு நபிமார்கள் எல்லாம் காட்டுறோம்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்களே. லெபனான் இருக்கு பாருங்க, லெபனானுடைய மலையில பாலபக்குங்கிற ஒரு இடத்துக்கு பக்கத்துல நூஹ் நபி கபருன்னு ஒரு கட்டடத்தை தரா கட்டி வச்சுக்கிறாங்க. இப்போ நீங்க கூட்டிட்டு போய் காட்டுவாங்க. நூஹ் நபி அங்கேயும் இருக்கிறாரு. எங்க? மக்காவுல அடங்கி இருக்கிறாங்க. ஒரு பக்கத்துல எல்லா நபி அங்க போயிருவாங்களாம், அங்கதான் அடக்கமா வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கதையை கட்டிக்கிட்டு அங்கேயும் கபர் இருக்கலாம். ஆனால் இந்த கவர்மெண்ட் வந்து கபருக்கெல்லாம் எதிரான ஒரு கவர்மெண்ட் இருக்கிறதுனால அதை வந்து அந்த அந்த இது காலி பண்ணிட்டாங்க. எங்கெல்லாம் கண்டுபிடிக்கல, தொலைச்சு விட்டாங்க. அவங்கதா ஒரு 100, 200, 300 வருஷத்துக்கு முந்தி இருந்தா நூஹ் நபி கபர்லாம் இருந்துச்சு மக்காவுல. இப்ப எங்க இருந்துச்சுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு தொடச்சு காலி பண்ணிவிட்டாங்க இப்ப உள்ள அரசாங்கத்தினால. அது வந்து சவுதி மன்னருடைய அந்த முயற்சியினாலையும் முகமது அப்துல் வஹாப் அவர்களுடைய முயற்சியினாலையும் அது இருந்த இடம் இப்ப நமக்கு தெரியல. முன்னாடி இருந்துச்சு 300-400 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் மக்காவுல போனா என்ன இருக்கு? நூஹ் நபி கபர், அந்த நபி எல்லாத்தையும் காலி பண்ணி விட்டாங்க. இருக்குங்கிற கதை மட்டும் மிச்சமா இருக்கு. கபர் எங்கன்னு தெரியாது யாருக்கும். அப்படி ஒண்ண பாக்குறோம். இப்ப லெபனான்ல போனோம்னு சொன்னா அங்கேயும் வச்சிருக்கிறாங்க. இது வந்து எங்க இருக்கு? பாலபக்குங்கிற இடத்துல லெபனான்ல உள்ள ஒரு மலை உச்சியில கொண்டு போய் நூஹ் நபியுடைய கபரை வைத்திருக்கிறார்கள் சொல்றோம். இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குதா? இதுக்கு என்னமாவது ஒரு ரெக்கார்டு உண்டுமா? அப்படின்னு வந்து ரெக்கார்டு இல்ல. இன்னும் சொல்ல போனா இது எப்ப உண்டானுச்சுன்னு சொன்னா ரொம்ப பின்னாடி. யாரு? ராபிலியாக்களுடைய ஆட்சி, நாசிர் என்பவர் ஆட்சி பண்ணும் பொழுதுதான் அந்த இடத்துல நூஹ் நபி இருக்காருன்னு சொல்லி கதையை கட்டி விட்டு கட்டுறாரு. இந்த நூஹ் நபியின் பெயரால் தர்கா உண்டாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கெல்லாம் ஒரு 200 வருஷத்துக்கு பிந்தி இப்படி ஒரு கபர் அவங்களா உண்டாக்கி கொண்டு இதான் நூஹ் நபி தொன்று தொட்டு காலகாலமா இருந்துகிட்டு வந்ததை காட்டினாலும் பரவாயில்லை. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 200 வருஷ காலத்துக்கு பிறகு அங்க தோண்டி பார்த்தாங்களாம். அங்க பார்த்தா என்ன இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு விவசாயம், மலை அடிவாரத்தில் ஒரு விவசாயத்துக்கு தோன்றாங்களாம். தோண்டும் போது ராவ் ஹுனாக்க கபரன் பீஹி அலுமுன் கபீருன், பெரிய பெரிய எலும்பு துண்டா கிடக்கலாம். நம்ம எலும்பு துண்டு கை இவ்வளவு தானே இருக்கு, அந்த கை இவ்வளவு பெருசா கிடக்குது. பெரிய பெரிய எல்லாம் பெரிய பெரிய சைஸா ஒரு கபரை தோன்றாங்களாம். மண்டை இவ்வளவு பெருசா இருக்குதான், கை இவ்வளவு பெருசா இருக்குதான், காலு நம்ம காலை விட டபுளா ட்ரிபிளா இருந்திருக்கும் போல இருக்கு. எல்லாம் பெரிய பெரிய உருப்படியா இருந்துச்சா எலும்பு பார்த்தோன்னே. அப்படின்னா இந்த காலத்தால இருக்க முடியாது. 1000 வருஷம் ஒருத்தர் வாழ்ந்திருக்காரு, அவரை தான் இருக்கணும். அந்த காலத்து மக்கள் பெரிய உயரமா இருந்திருப்பாங்க. அதனால இது நூஹ் நபி தான் ஒரு அப்படின்னு ஒரு கதை. எலும்பு இருந்துச்சான்னு நமக்கு தெரியல. தோண்டுனாங்களாம், எலும்பு கிடைச்சிச்சா, எலும்பு கொஞ்சம் பெரிய சைஸா இருந்துச்சா, உடனே இதான் நூஹ் நபி. ஆதாரம் எந்த வஹீயின் மூலமாகவோ எந்த ஒரு ஆதாரத்தின் மூலமாகவோ அல்லது கர்ண பரம்பரையா சொல்லிட்டு வருவாங்களே அந்த மாதிரி ரெக்கார்டு மூலமாக இது உண்டாக்கப்படுச்சா கிடையாது. சும்மா கதையும் கிடையாது, திடீர்னு உண்டாகுது. எலும்பு தான் கிடைக்குது. எலும்பு கிடைச்சா நூஹ் நபிட்டாங்க. அப்ப இந்த எலும்பை வைத்துத்தான் நூஹ் நபி என்றதை அந்த ராபிசியாக்கள் ஷியாக்களுடைய அந்த ஆட்சியாளர்கள் வந்து அந்த உண்டாக்குனார்கள் என்று இப்னு தைமியா அவர்கள் தம்முடைய மஜ்மூல் ஃபதாவாவுல இது எப்போ உண்டானுச்சு, ஏன் உண்டானுச்சுங்கிறத அதை விவரிச்சு இதுக்கு நூஹ் நபிக்கு சம்பந்தமே இல்ல, இப்படி கபர்களை கட்டி விடுறாங்க. கபரை வணங்கணும். சைத்தான் வந்து எப்படியாவது ஏகத்துவத்தில் நம்மளை காலி பண்றதுக்கு சிலையை வணங்க முடியாது. அது ரொம்ப தெளிவா இருக்கணும். நம்மளை எதுல ஒண்ணு நமக்கு பாக்குறான், கபூர்ல ஒண்ணே அமைக்கிற பாக்குறான். வேதம் கொடுக்கப்பட்டவர்களை எல்லாம் கபூர்ல வீழ்த்திடுறான். வேதம் கொடுக்கப்படாதவர்களை எல்லாம் உருவச் சிலைகளை வழிபட வச்சிடறான். யூதர்களை கபூர்ல தான் அமுக்கணும், கிறிஸ்தவர்களை கபூர்ல தான் கொண்டு அமுக்கணும். நம்மளே கொண்டு என்ன செய்ய பாக்குறான், கபூர்ல அமுக்கிறதுக்காக வேண்டி ஒரு முக்கியமான நூஹ் நபி கபரு அப்படின்னு. அப்ப ஹூத் நபி கபர் இருக்கு பாருங்க, அது மக்காவுல இருக்குன்னு ஒரு பக்கம் சொல்லிவிட்டாங்க. அதே ஹூத் நபிக்கு எங்கேயும் கபர் இருக்குன்னு கேட்டா டமாஸ்கஸ்ல, டிமிஸ்க்ங்கிறாங்கல்ல, சிரியாவுடைய தலைநகரமா இருக்கக்கூடிய டமாஸ்கஸ்ங்கிற ஊர்ல அங்க வந்து பெரிய பள்ளிவாசல் இருக்குது. டமாஸ்கஸ்ல உள்ள ஒரு பெரிய பள்ளிவாசல் ஜாமியா டிமிஸ்க். அந்த ஜாமியா டிமிஸ்க்ல பெரிய கபர்ஸ்தான் இருக்கிறது. அந்த கபர்ஸ்தான்ல ஒரு கபர் யாருடைய கபரா, ஹூத் நபியுடைய கபரு. ஹூத் என்ற இறை தூதர் இங்குதான் அடக்கம் செய்யப்பட்டிருக்காருன்னு சொல்லிட்டு அதை கொண்டு காட்டுவாங்க.
அப்ப ஹூத் நபி அவர்கள் அவங்க ஷாம்ல சிரியாவுல தலைநகரத்துல இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஆனா ஹூத் நபி அவர்கள் சிரியாவுடைய பகுதிக்கு வர தேவையும் இல்லை, அவர் வந்ததும் இல்லை. இந்த மாதிரி பிளைட் போக்குவரத்து வசதிகள் அந்த காலத்தில் கிடையாத ஒரு யமன் பகுதிக்கு அனுப்பப்பட்டவர். ஹூத் நபி அவர்கள் எந்த பகுதிக்கு அனுப்பப்படுறாங்க? யமன் சொல்றாங்க பாருங்க. ஏமன் என்ற பகுதிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. அவர் மக்காவுக்கு பயணம் செஞ்சு ஹிஜ்ரத் செஞ்சு போயிருக்கிறார் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது. இப்ராஹிம் நபி பார்த்திருக்காரு இருக்கிறது. மறுபடியும் யமன்ல மூத்தா போயிட்டார் இருக்கிறது. சிலருடைய கருத்து பிரகாரம் மக்காவுல மூத்தா போனார் இருக்கிறது. ஆனால் கண்டிப்பாக அவர் சிரியாவுக்கு வந்ததுக்கு எந்த விதமான ரெக்கார்டும் கிடையாது. சும்மா ஹூத் நபி கபரு அப்படிங்கிறது. ஹூத் நபியுடைய கபர் டமாஸ்கஸ்லயும் நூஹ் நபியுடைய கபர் என்ற பெயர்ல லெபனான்லயும் கபர் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த மாதிரி கபர்கள் எல்லாம் இதுக்கு மார்க்கத்தில் இடம் இல்லை என்பதற்காக வேண்டி ஒரு சம்பவம் நடக்குது உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில். இது முக்கியமான விஷயம்ங்க. தானியால்ங்கிற ஒரு பெயர்ல ஒருத்தர் இருந்திருக்கார். அவர் நபின்னு சொல்லி மக்கள் நம்புறாங்க. தானியால் அலைஹிஸ்ஸலாம் கூட சொல்லிக்கிறாங்க. ஆனால் நம்ம நபின்னு சொல்வதற்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. 25 பேர் தான் குர்ஆன்ல பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் என்ன நடக்குதுன்னு கேட்டா, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் தஸ்தர்ங்கிற அந்த ஒரு ஏரியாவை வெற்றி பெறாங்க. ஜெயிச்ச உடனே தானியால் நபியுடைய கபூர்னு சொல்லி அங்க ஒரு கபூர் இருக்குது. அந்த ஊரை ஜெயிக்கிறாங்க. ஜெயிச்சா ஆல்ரெடி அந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இருந்திருப்பாங்க. அவங்க தான் இறை தூதர்களுக்கு சமாதி கட்டுவாங்களே, அவங்களுடைய சமுதாயத்தில் இறை தூதர்களுக்கு தர்கா கட்டுவதை ஒரு வழக்கமாக வைத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த அடிப்படையில் தானியால் அலைஹிஸ்ஸலாம் போட்டு என்ன செய்யறாங்க, அவர் ஒரு நபி, அவருடைய கபர் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி தானியால் கபர் ஒன்று வச்சிருக்கிறாங்க. அந்த ஊர் மக்கள் என்ன செய்வாங்களாம், ஏதாவது மழை பஞ்சம் அந்த மாதிரி வந்துருச்சுன்னு சொன்னா உடனே என்ன செய்வாங்க, அந்த கபரு கிட்ட கூடிடுவாங்களாம். இந்த கபரை காட்டி கபரை திறப்பாங்களாம், அப்படியே மூடி போட்டுருக்குமா. திறந்துட்டு யாரெல்லாம் அந்த கபராளிக்காக வேண்டி எங்களுக்கு மழையை கொடுன்னு கேட்ட உடனே மழை பெய்ய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு அந்த மக்கள் ஒரு நம்பிக்கை கொண்டு அந்த கபரை வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அந்த ஊரை யார் வெற்றி பெறார்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய படை வெற்றி பெறுது. யார்? அபூ மூஸா அஷ்அரி தலைமையில் ஒரு தளபதி அனுப்பி வைக்கிறாங்க. அவர் போய் அந்த ஊரை ஜெயிக்கிறார். ஜெயிச்சு பார்க்கிறார், இந்த மாதிரி இருக்குது. ஒரு நபியின் பேர்ல கபர் வச்சுக்கிறாங்க, இப்ப என்ன பண்றது, இதுக்கு ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார். இந்த மாதிரி இந்த ஊர்ல ஒரு கபர் இருக்குது, தானியால் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டு இருக்காங்க, நபியே இல்லைன்னு தெரியல, ஆனால் ரொம்ப இதுக்கு பவர்ஃபுல்லா நினைக்கிறாங்க, மலகளை வேணும்னா இந்த கபரை வச்சுதான் கேட்கிறாங்க, இப்ப நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்கிறாரு. உடனே உமர் ரலியல்லாஹு என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இது நீ என்ன பண்றேன்னா ஒரு 13 குழி வெட்டு கபர் மாதிரி அந்த ஊர்ல, இந்த இடத்துல ஒண்ணு, ஐயப்பச்சேரி தெருவில் ஒண்ணு, பிராட்வே ரோட்ல ஒண்ணு, பஸ் ஸ்டாண்ட்ல ஒண்ணு, இப்படி அந்த ஊர்ல ஒரு 13 இடத்துல கபர் மாதிரி தோண்டிட்டு ராத்திரி அந்த குழியை தோண்டி அந்த இதுல என்ன இருக்குதோ அதை கொண்டு போய் ஏதாவது ஒண்ணுல அடக்கிப்படு. 13ல எதுல அடக்கணும் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, 13 குழிய கபரை வெட்ட சொல்லி 13 கபர்களில் ஒரு கபர் அடக்கம் பண்ணிவிட்டு எதுல அடக்கணும்னு மக்களுக்கு சொல்லாம இந்த 13ல ஒண்ணுதான் இருக்குன்னு குழப்பி விட்டுரு. அவங்க ஒரு குறிப்பிட்ட இடமா இருந்தா போய் வழிபட்டுக்கிட்டு இருப்பாங்க, அதோட அது மறந்து போயிடும், அந்த இடத்துடைய மகிமையெல்லாம் இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லி அந்த கபரை அந்த சமாதி அப்புறப்படுத்துறாங்க. எந்த இடத்தை வழிபடுறாங்களோ அந்த இடத்துல உள்ளதை தோண்டி எடுத்தால் அதோட அந்த சம்பவத்தில் வருது, அது அப்படியே இருந்துச்சு அந்த உடல் கெட்டு போகாம. அதனால நபி அவங்க நினைக்கிறாங்க, நபிமார்களுடைய உடலை மண்ணு சாப்பிடாத, அந்த உடல் இருக்கிறத வச்சு நபின்னு தீர்மானிக்க முடியாது. நபிமார்களுடைய உடலை மண்ணு சாப்பிடாத மாதிரி கெட்டவங்க உடலை கூட மண்ணு சாப்பிடாம இருக்கும். அது மாதிரி பிறவனுடைய உடலை சாப்பிடாம இருக்கிறது. அதே மாதிரி லெனினுடைய உடலை கூட வச்சிருக்கிறாங்க, அதை பார்க்கிறோம். கோவாவுல கூட ஒரு பாதிரியாருடைய உடல் நினைச்சிருக்கிறாங்க, வச்சிருக்கிறாங்க மண்ணு திங்காம. அதை வச்சுக்கிட்டு அவளியாமான்னு சொல்ல இயலாது. ஆனா நபிமாருடைய உடலை மண்ணு திங்காது. மண்ணு திங்காம இருக்கிறதெல்லாம் நபின்னு விளங்கிற கூடாது, ரெண்டு வித்தியாசம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு உயிர் வந்த உடல் இருந்தவன் எடுத்துக்கொண்டு போய் இந்த 13 குழியில ஏதோ ஒரு குழியில அடக்கம் பண்ணிட்டாங்க. அது அபூ மூஸாவுக்கு மட்டும்தான் தெரியும், உலகத்துல யாருக்கும் தெரியாது. அவர் நினைஞ்சிட்டாரு 13ல அடக்கம் பண்ற மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டாக்கி ஒன்னே உள்ள அடக்கம் பண்ணிட்டாரு, எதுன்னு தெரியாம குழப்பி விட்டு இருந்தார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. எதிர்ப்பு வரக்கூடாது, அதே நேரத்தில் மக்களுக்கு அந்த வழிபாட்டும் காப்பாற்றும் வேணும். அப்ப இந்த கபர்ல இல்லப்பா, இந்த 13 இடத்துல எங்க அடக்கிட்டோம், எந்த இடத்துல போய் நீ போய் வழிபாடு வைப்ப, இதுவா இருக்குமா அதுவா இருக்குமான்னு குழம்பி போய் அந்த வழிபாடு நின்றுச்சான். அப்ப இந்த கபறுகள் இப்படி ஒரு நபின்னு தெரிய வரும்போது கூட அதை மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க. இது டேஞ்சர்ல கொண்டு விட்டுரும். நபிமாருடைய கபரை கண்டுபிடிச்சு தேடி எடுப்பது நல்லதுன்னு இருக்குமே. ஆனால் உமர் ரலியல்லாஹு என்ன பண்ணிருப்பாங்க, அதை மக்கள் மத்தியில் தானியால் அலைஹிஸ்ஸலாம் நல்ல நபி கிடைச்சிட்டாரு இந்த அங்கன்னு காட்டி விட்டுருப்பாங்க. தெரிஞ்சா கூட மறைக்கணுங்கிறதா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த பாடம். அவங்களை எப்படி செய்ய சொல்லுது, முன்னாடி இந்த கபூர் தான் நம்மளை நாசமாக்கும்,
கபூர்ல வந்து கட்டடம் கட்டுவதும் மணிப்புகள் தோறுவதும் இந்த அடையாளம் தெரிவதும் டேஞ்சர்னு சொல்லி அடிச்சிருக்க காட்சியை பார்க்கிறோம். இது ஒரு விஷயமாச்சு. இப்படி நபிமார்கள் பெயரால் இப்படி ஏராளமான கபர்களை உண்டாக்கி வைத்திருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கபரை தவிர நீங்கள் சஹாபாக்களுடைய சொல்லைய இந்த கபர் விஷயத்தில் அவங்களுடைய அப்ஜெக்ஷன் பண்ண ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் இப்ராஹிம் நபியுடைய கபர். இந்த ரெண்டை தவிர வேற எந்த ஒரு கபருக்கு சொல்லப்பட்டாலும் அது அவ்வளவு கட்டுக்கதை தான். யாருடைய கபரும் உலகத்தில் எங்கே இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது. எந்த நபிமாருடைய கபருக்கும் வந்து ரெக்கார்டு கிடையாது. அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் வணங்கிக்கணும். நபிமாருடைய கபர் மாதிரியே அடுத்து இந்த கபர்கள்ல போய் எங்க வருதுன்னு கேட்டா சஹாபாக்கள்கிட்ட வருது. நபிமார்களுக்கு அப்படித்தானே வரணும். நபிமார்களுக்கு அப்புறம் ரசூலுல்லாஹ் பேர்ல வர முடியாது. ஏன்னா கரெக்டான கபர் இருக்குது. அதனால அதுல போய் சொல்ல முடியாது. இங்க அடங்கினாங்க அங்க அடங்கினான்னு விட்டடிக்க முடியாது. அடுத்து எங்க வருதுன்னு கேட்டா சஹாபாக்கள் விஷயத்துல வந்து இந்த கபர்களை வந்து இட்டுக்கட்ட ஆரம்பிச்சாங்க. உலகத்துக்கே தெரிஞ்சிருக்கும் வரலாறு. அந்த ஊருக்கு அவர் வந்ததே இல்லைன்னு அந்த ஊர்ல அந்த சஹாபி கபரை எழுப்பிடுவாங்க. அந்த சஹாபி வரலாற்று பூர்வமாக எங்க பிறந்தாரு எங்க இறந்தாருங்கிற வரைக்கும் இருக்காட்டு இருக்கு சஹாபாக்களுக்கு. அப்படி வரலாறு இருக்கிற சஹாபாக்களுக்கு கூட சம்பந்தம் இல்லாத ஊர்களில் போய் நினைஞ்சிருக்கிறாங்க. இந்த ஊர்ல இவர் அடங்கினார் அந்த ஊர்ல அவர் அடங்கினார் என்று கபர்கள் பெயரால் நிறைய கட்டி இருக்கிறாங்க. அதுல முக்கியமான ஒரு இடம் யாருக்குன்னு கேட்டா அலி ரலியல்லாஹு அன்ஹு பெயரால் சொல்லப்படக்கூடிய கப்சா தான். அவருடைய கபர் இல்லைன்னு வேற கப்சா. அது வேற. அவரு கபர் இருக்குங்கிறதுல ஒரு நூற்றுக்கணக்கான கருத்து சொல்றாங்க. அது உழைஞ்சிட்டு போகுது. அவரை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டா அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்து அவர் அடக்கம் பண்ணப்படவே அவர் சாவவே இல்லை. அவர் என்ன பண்ற கொல்றதுக்கு முயற்சி பண்ண உடனே ஈசா நபி மாதிரி அல்லாஹ் வந்து அவரை தூக்கிட்டு போயிட்டான். அவர் எங்க இருக்கிறாரா? மேகத்தில் இருக்கிறார். அலி ரலியல்லாஹு அன்ஹு அலிக்கு கபரே இல்லைன்னு சொல்லக்கூடியவர்கள் ஒரு கூட்டம் ராபிலியா கூட்டத்தை ஷியாக்கள்ல ஒரு குரூப் இருக்கிறார்கள். ராபிலியா என்ற பிரிவினர்கள் அவங்க ஏறக்குறைய ஒரு 25% இருப்பாங்க அந்த குரூப்ல. அந்த குரூப் என்ன பண்றாங்கன்னு கேட்டா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மௌத்தாகல, அவங்க அடக்கம் செய்யப்படல, வேற எங்க அவங்க மேகத்தில் இருக்கிறார்கள். இன்னைக்கு ராபிலியல் யாராவது இருப்பார்களே ஆனால் நல்ல மேகம் மட்டும் அப்படி வருதுன்னு வைங்களேன், அஸ்ஸலாமு அலைக்கும் வாங்க மேகத்தை பார்த்துட்டு. ஏன்டா அப்படி சொல்றீங்கன்னு கேட்டா அலி இருக்காரு மேகத்தில் வந்துகிட்டே இருக்காராம். மேகத்தை பார்த்து சலாம் சொல்லுவாங்க. இன்னைக்கு அந்த குரூப்ல இருக்குது ஷியாக்கள்ல ஒரு குரூப் இருக்கு. அந்த ஒரு மாதிரியா தொழில்பட்டு போறாங்களே இந்த ஆட்கள் போகும்போது மேகத்தை பார்த்துட்டு சலாம் சொல்லுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா மேகத்துக்கு ஏன்டா சலாம் சொல்றேன்னு கேட்டா மேகத்துல இருக்கிறவரு ரவுண்ட் அடிச்சுட்டே இருப்பாராம். அல்லாஹ் வந்து மேகத்துல ஒரு கார இன்னைக்கு மேகத்துக்கு மேல விமானத்தை விட்டு பாத்துட்டாங்க. அந்த காலத்துல சொன்னாங்க சரி பரவாயில்ல, மேகத்துக்கு மேல இருக்கு. மேகத்துக்கு மேல விமானமும் போகுது. விமானம் பறக்கிறது இருக்குத விமானத்துல உடனே நம்ம மேகத்தை கீழே பார்ப்போம். இங்க இருந்து பார்த்தா மேகத்தை மேல பாக்குறவங்க விமானத்துல போனோம்னா கொஞ்ச நேரத்துக்கு தான் அப்படி சமமா கீழே போற மாதிரி தெரியும். அப்புறம் மேல போச்சுன்னா எங்க போனோமே மேகம் நம்ம கீழே இருக்கும், நம்ம மேல இருப்போம். அவனுக்கு எத்தனை வகையான ஏர்லைன்ஸ் எல்லாம் விட்டு பாத்துட்டாங்க. ஒரு இடத்துல காணும், எந்த மேகத்து மேலையும் காணும். ஆனா மேகங்கிறதுக்கு முதல்ல பர்மனண்டான வடிவம் இருக்குதா? இப்ப மேகமா இருக்குது பொத்துன்னு கொட்டி போய் மழை ஒண்ணுமில்லாம போயிடும். மேகமா இருக்கும், அதுல சூழ் கொண்ட மேகமாக மாறும், அதுல தண்ணீர் திவலைகள் அதிகரிக்கும், திடீர்னு அந்த குளிர்ந்து கொட்டி போயிடும், கடைசியில் ஒண்ணுமில்லாம போயிடும். இப்ப எங்க வரவரே பொத்துன்னு விழுந்துடணும்லப்ப மேகத்தோட வந்து கீழே வந்து விழுந்துடுவா இல்லையா? மேகத்துல இருக்கிறாருன்னா எப்படின்னா சரி ஒரு மேகத்துல இருந்து ஒரு மேகத்துக்கு டைவடிப்பார் அவரு. என்னத்துக்கு கதை விடுறான்? அந்த காலத்துல மேகத்தை பற்றி அறிவு இல்லாத காலத்துல கபர்லையும் கருத்து வேறுபாடு வந்துருச்சா எங்க இருக்கிறாருன்னு உடனே என்ன பண்ணிவிட்டாங்கன்னு கேட்டா அவர் மேகத்துல இருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா அவர் மட்டும் இல்லையா, மொத்தம் 4 பேர் ஷியாக்களுடைய கொள்கை பிரகாரம் 4 பேருக்கு கபரே கிடையாது. 4 பேருக்கு என்ன இல்லையா அந்தமும் கபர் கிடையாது. அந்த 4 பேர் யாருன்னு கேட்டா ஒரு ஆள் வந்து முகமது இப்னு ஹசன். முகமது இப்னு ஹசன் சொன்னா வந்து அவர் என்ன பண்றாரா, அந்த 12 இமாம்ல அவர் ஒரு ஆள் பேர் இருக்கு. இவர் என்ன பண்றாரா ஒரு குகைக்குள்ள நுழையிறாராம். நுழையும் போது ஒரு 3 வயசு 4 வயசு இருக்குமா. நுழைஞ்ச ஒரு பணம் காணாமா, உள்ளதான் இருந்துட்டு இருக்கிறாராம். இன்னைக்கு வரைக்கும் வெளியே வரலையா. எப்ப நடக்குது இது? இது நடந்தது வந்து ஹிஜ்ரி 260ல. இவர் யாருன்னு கேட்டா ஹசன் இப்னு அலில் அஸ்கரி அப்படிங்கிறவருடைய மகன் தான் முகமது இப்னு ஹசன். இவர் வந்து ஒரு குகையில் நுழைஞ்சாரா, நுழைஞ்சாலும் வெளியே வரலையா. அதுக்கும்போது ஒரு 4 வயசு 5 வயசு இருக்குமா. அப்ப நுழைஞ்சவர் வந்து 260 நுழைஞ்சவர் வந்து இன்னைக்கு வரைக்கும் காணோம், வெளியே வரல. உள்ளக்க போனாராம், வெளியே வரலையா. அவர் வந்து எப்ப வருவாராம், வரப்போறாராம். அவர் அங்கே இருந்துட்டு இருக்காராம், உள்ளே இருக்கிறாராம். அவர் வெளியே வருவார். எப்ப வருவாரு? அது அல்லாஹ்வுடைய ஆர்டர் ஒன்று வரும். வந்தவன வெளியே வருவார் குகையில இருந்து. வந்து இந்த உலகத்தை எல்லாம் கட்டி ஆழ்வார். உலக மக்களை எல்லாம் அவர் ஆளுகளை கொண்டு வருவார். அவர் தான் எதிர்பார்க்கப்படக்கூடிய இமாம். அந்த இமாமுக்காகத்தான் நாங்க வெயிட் பண்ணி இருக்கிறோம் அப்படிங்கிற கூட்டம் ஷியாக்கள் ஒரு கூட்டம் இருக்குது.
ராபிலியாக்களுடைய குரூப்ல வந்து அவரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவர் ஒரு ஆளு என்ன செய்யறாரு, மூத்தா போகாம இருக்கிறாரு, மறைஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒண்ணு, அவரும் அதே மாதிரி என்ன செய்யறாரு, மூத்தா போகாம இருக்கிறாராம், அவரும் இது பண்றாரு. அதே மாதிரி முகமது இப்னு ஹனபியாண்டா யாரு, அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய ஒரு மகன். பாத்திமா மூலமா பிறந்தாங்கன்னு சொன்னா அவங்க தகப்பன் பக்கம் சேர்க்கிற வழக்கம் வச்சிருக்காங்க. ஹனபியான்னு ஒரு பொம்பளை இவர் கல்யாணம் பண்ணார். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹுக்கு பிறகு மூத்தா போன பிறகு ஹனபியா என்ற ஒரு பெண்மணியை திருமணம் முடிச்சாங்க. அந்த பெண்மணிக்கு பிறந்தவங்களை எல்லாம் அம்மா பக்கம் தான் சேர்ப்பாங்க, அலியின் பக்கம் சேர்க்க மாட்டாங்க. முகமது இப்னு ஹனபியாங்கிற பெண்ணுடைய மகன் முகமது அப்படிம்பாங்க. அவர் அலியுடைய மகன் தான். அப்படி சொல்றதே மார்க்கத்தில் தப்பு. முதல்ல அப்படி பேர் சொல்றது தப்பு. அவர் முகமது அலின்னு தான் சொல்லணுமா. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, அதுல கூட பாரபட்சம். அது எப்படி பாத்திமா வம்சத்துக்கு தான் அது தகப்பன் சொந்தமாகும், இவர் தாய் வம்சம்னு சொல்லி எப்படி என்ன செய்யறது. அவர் ஒரு ஆள் என்ன செய்யறாரா, ஒரு மலையில ஏறினாலும் ஆளை காணாமா, அவர் மலையில ஒளிஞ்சிட்டு இருக்கிறார். ஒருத்தர் வருவார்னு ஒரு கதையை வச்சுக்கிட்டு வரக்கூடியவர் யார் என்பதில் 4 குரூப்பா இருக்காங்க. இவங்க இந்த ஷியாங்கிறவங்க ஒரு ஆள் வரப்போகிறார், வந்து உலகத்தை கட்டி ஆள போகிறார். அது 12 இமாம்ல ஒரு ஆளுங்கிறாங்க. அது யாருப்பா, ஒருத்தன் சொல்றான் அலிதாவது மேல போயிட்டாரு, மேகத்தில் இருக்கிறாரு, வந்து டக்குன்னு குதிச்சு உலகத்தை கட்டி ஆள்வாருங்க ஒருத்தன் சொல்றான் அவரு கிடையாது, முகமது இப்னு ஹசன் ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் வரப்போறாருங்க இன்னொருத்தன் சொல்றான் முகமது இப்னு ஹனபியா, அவர் தான் வந்து மலையில ஏறினா அழகானா, அவர் தான் வரப்போறாரு. இன்னொருத்தன் சொல்றான் ஹாக்கிம்ல ஒரு ஆள் இருந்தாரு, அவர் எகிப்துடைய மலையில இருந்துட்டு இருக்கிறாரு, அவர் திடீர்னு வந்து என்ன செய்வாரு, உலகத்தை ஆளுவாரு. இப்படி சொல்றாங்க. அதுல அலியையும் சேர்த்து விட்டாங்க. ஆனா உண்மையில என்ன, அலிக்கு கபர் இருக்கா இல்லையா, அவருடைய டீட்டெயில் என்ன அப்படின்னு கேட்டா, உண்மையில அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து கொல்லப்பட்டு தான் இறக்கிறார்கள். யார் கொல்றா, ஹாரிஜியாக்கள் வந்து என்ன செய்யறாங்க, அவர் வந்து கொலை பண்ணிடுறாங்க. அவர் கொலை செய்யப்பட்டு இறந்த உடனே அவருடைய உடலை செதைச்சு அவ்வளவு கோபத்தில் இருக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹாரிஜியாக்களுக்கு எதிராக யுத்தம் நடத்தி, பெரிய வரலாறு, யுத்தம் நடத்தி ஏராளமான ஹாரிஜியாக்களை வந்து கருவறுத்து விட்டார். அந்த கடுப்புல இருந்தவர்கள் பழி வாங்குவதற்காக வேண்டி அலியை கொல்லணும்னு பிளான் பண்ணி அந்த முயற்சியில ஜெயித்து விடுகிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டுறாங்க. எங்க வச்சு கொல்லப்படுறாங்க, கூபாவுல. எந்த ஊர்ல அவங்க தலைநகரம் வச்சிருந்தாங்களோ, மதீனாவுல தலைநகரமா இருந்தது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வரைக்கும். அபூபக்கருக்கு தலைநகரம் மதீனா தான், உமருக்கு தலைநகரம் மதீனா இருந்தது, உஸ்மானுக்கு தலைநகரம் மதீனாவா இருந்தது, அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு தலைநகரம் கூபாவுக்கு மாத்திட்டு போயிட்டாரு. இங்க வந்து மக்கள் ஆதரவு இல்ல, உஸ்மானே கொலை பண்ணி விட்டாங்க, ஊடுருவிருச்சு, பல தீய சக்திகள் வந்துருச்சுன்னு சொல்லி கூபாவுக்கு போயிட்டாரு. அப்ப எந்த ஊர்ல வச்சு ஒரு மனிதர் கொல்லப்படுறார், அங்கதான் அடக்கம் பண்ணுவாரு, அவங்கதான் அடக்கம் பண்ணப்படுவார். அதுவும் அவருடைய கை தாழ்ந்து இருந்த நேரத்தில் கொல்லப்படுகிறார். அவர் கை ஓங்கி இருந்து கொல்லப்படவில்லை. அவரை வந்து என்ன பண்றாங்கன்னா, அடக்கம் பண்ணும் பொழுது அவரை நம்ம அடக்கம் பண்ணணும்னு சொன்னா, பண்ணாம பண்ணின இடத்தை வெளிப்படையா சொன்னோம்னு சொன்னா, தோண்டி எடுத்து அவரை வந்து துண்டு துண்டா வெட்டி சிலுவையில அரைஞ்சி அசிங்கப்படுத்தி விடுவாங்க. அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அவங்க குடும்பத்தாரெல்லாம் சேர்ந்து கூஃபாவுலயே ஒரு இடத்துல அடக்கிட்டாங்க. இதான் யதார்த்தமான விஷயம். அந்த இடம் எங்கே என்பது அவங்க யாருக்கும் சொல்லல. குடும்பத்தார்கள் என்ன செஞ்சாங்க, பாடியை கொண்டு அடக்கம் பண்ணிட்டாங்க. ஆனால் அலியுடைய கபரு இப்ப எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, நஜபுல தான் இருக்கு. நஜப் சண்டை நடக்கு பாருங்க, ஈராக்ல நஜபுல தான் இப்ப சண்டை நடந்துகிட்டு இருக்கு பாருங்களேன். நஜபுங்கிற ஊர்ல தான் இமாம் அலி மசூதின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, இமாம் அலி மசூதி கட்டி வச்சுக்கிறாங்க. நஜபுக்கு இவர் போகவும் இல்லைங்க, வேலையும் கிடையாது. இவர் கொல்லப்பட்டது கூபாவுல கொல்லப்பட்டு கூபாவில் அடக்கம் பண்றாரு. நஜபுல வந்து இமாம் அலி மசூதி வந்து அந்த ஊர்ல அவங்க கை டவுனா இருந்த காரணத்தினால, சரி இவர் இறந்து எங்கேயா இருக்கட்டும், நம்ம என்ன செய்வோம், அந்த இடத்துல ஒண்ணு கட்டிக்கிறோம் அப்படின்னு கட்டியிருக்காங்களே தவிர, அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய கபரு போய் அங்க போறதுக்கு வேலையே கிடையாது. அந்த நஜபுல கட்டி வைத்திருக்கிறார்கள். இன்னைக்கும் நஜபுல தான் இமாம் அலி மசூதி என்ற பெயர்ல அந்த பள்ளிவாசலை வைத்துக் கொண்டு அதுல தான் அந்த உள்ள ஊடுருவி இருக்கிறார்கள். இந்த தாக்குதலை நடத்திட்டு இருக்காங்க பாருங்க, அந்த நஜபுங்கிற நகரம். இந்த உண்மையில் அவங்க எங்க அடக்கப்பட்டாங்கன்னு சொன்னா, அதாவது மாவியா ரலியல்லாஹு அன்ஹு, அம்ர் இப்னு ஆஸ், அலி ரலியல்லாஹு அன்ஹு 3 பேரையுமே ஹாரிஜியாக்கள் கொல்வதற்கு முயற்சி பண்ணாங்க. 3 பேருக்கு விரிச்ச வலையில அலி கொல்லப்பட்டு விட்டார். அம்ர் இப்னு ஆஸும் அவங்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுத்தார். அம்ர் இப்னு ஆஸ் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டா, அவருக்கு பதிலா வேற ஒரு ஆள் ஆள் மாறாட்டத்தில் கொண்டு விட்டாங்க. அவர் தப்பிச்சுக்கிட்டாரு. முஆவியாவையும் கொல்வதற்கு முயற்சி பண்ணாங்க. அவர் காயத்தோடு தப்பிச்சுட்டாரு. முஆவியாவுக்கு அலிக்கு 1000 சண்டை இருந்தாலும் இவங்களை ஒழிக்கிறதுல 2 பேர் ஒண்ணா இருந்தாங்க. இவர் பகுதியில் இவர் ஒழிச்சார், அவங்க பகுதியில் அவர் ஒழிச்சார். அதனால எல்லாருக்குமே அவர் எதிரியா இருந்தாங்க. ஹாரிஜியாக்களுக்கு 2 பேரும் எதிரி. அதனால இந்த அலி மட்டும் கொல்லப்பட்ட உடனே இந்த உடலை சிதைக்கணும் என்றவர்கள் பிளான் பண்ணி இருந்த காரணத்தினால் அந்த கூஃபாவில் அடக்கப்பட்டாங்க. இதெல்லாம் எங்க இருக்குன்னு கேட்டா,
முகமது இப்னு சாதுங்கிறவர் சொல்றாரு ஒதுபின அலியுன் பில் கூஃபா, அலி வந்து கூஃபாவில் அடக்கம் செய்யப்பட்டார். இந்த மஸ்ஜிதில் ஜாமிஇ ஃபி கஸ்ரில் இமாரா, அந்த அரண்மனைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மஸ்ஜித் ஜாமியா மஸ்ஜிதுக்கு பக்கத்தில் அவர் அடக்கம் செய்யப்பட்டார் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதே மாதிரி இப்னு முல்ஜிம் தான் அவர் கொன்றது. அலி இப்னு அபி தாலிப் குத்ல பில் கூஃபா, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூஃபாவில் கொல்லப்பட்டார்கள். கத்தலஹு அப்துர் ரஹ்மான் பின் முல்ஜிம், அப்துர் ரஹ்மான் பின் முல்ஜிம் என்பவன் தான் அவரை கொலை செய்தான். கத்தல அப்துர் ரஹ்மான் அல் ஹசன் பின் அலி, அப்துர் ரஹ்மான வந்து அலியுடைய மகன் போய் கொண்டு விட்டார். உடனே கணக்கு தீர்த்துட்டார். தகப்பனார கொலை செஞ்ச உடனே அவன் நினைஞ்சிட்டாரு, அலியுடைய மகன் ஹசன் போய் அவனை கொண்டு விட்டாரு. ஒரு துபின் அலியும் பில் கூஃபா, கூஃபாவில் அலி அடக்கம் செய்யப்பட்டாரு. ஃபலா யுலமு ஐன மௌலிஉ கப்ரிஹி, அவர் கபர் எங்கே என்பது யாருக்கும் தெரியாது, சொல்லப்படவில்லை, அறியப்படவில்லை என்று சொல்லி தாரீக் பக்தாத் என்ற நூல்ல வந்து அபூபக்கர் ஹத்திவரி வரலாற்று பேராசிரியர் அவர் அது குறிப்பிடுகிறார். அதே மாதிரி வந்து இரவு நேரத்தில் அவரை அடக்கம் அபு ஹஸ்ஸான் அஸ்ஸியாதிங்கிறவர் சொல்றாரு, அலி வந்து அந்த அரண்மனைக்கு கோட்டைக்கு பக்கத்தில் ஜாமியா மஸ்ஜிதுக்கு பக்கத்தில் இரவில் அடக்கம் செய்யப்பட்டார். அவருடைய கபருடைய இடம் என்பது யாருக்கும் தெரியல, அந்த இந்த ஏரியாவில் செய்யப்பட்டார்னு மட்டும் தான் சொல்ல முடியுமே தவிர, அதுக்கு சொல்றாங்க ஜாமியா மஸ்ஜிதுல அடக்கம் செய்யப்பட்டிருக்காரு, ஆயிரக்கணக்கான கபர் அங்க இருக்கும், அதுல ஒரு கபர் அவருடைய கபர். ஜாமியா மஸ்ஜித் என்பதுல 1000 பேர் அடக்கம், கபூர்ல கபூர்ஸ்தான் தான் பள்ளியில் இருக்குமே. இப்போ தஞ்சை மாவட்டத்துல பார்க்கலாமே, பள்ளிவாசலை ஒட்டி தான் கபரும் இருக்கும். அந்த பள்ளிவாசலை ஒட்டி இருக்கிற இந்த கபூர்ஸ்தான்ல ஆயிரக்கணக்கான பேர் அடக்கம் செய்யப்பட்டிருப்பாங்க. அந்த கபருக்குள்ள கொண்டு இவரை அடக்கி வச்சுட்டாங்க. எது அலியுடைய கபர் பர்டிகுலரா தெரியாது, ஆனா என்ன தெரியும், ஜாமியா மஸ்ஜிதுடைய கபர்ஸ்தான் அடக்கம் செய்யப்பட்டாருங்கிறது மட்டும் தெரியுமே தவிர இந்த பாயிண்ட்ல தான் அடக்கம் செய்யப்பட்டாருன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அலி ரலியல்லாஹு அன்ஹு, இது ஒரு கருத்தாச்சா. இன்னொரு கருத்து எங்க இருக்குன்னு கேட்டா, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வந்து அவங்களுடைய மகன் ஹசன் என்ன பண்ணிட்டாருன்னா மதீனாவுல கொண்டு போய் அடக்கம் பண்ணாரு. சில ஆளுக்கு அப்படி சொல்றாங்க. அது யார் சொல்றாருன்னு கேட்டா, ஹசன் இப்னு முஹம்மது நகைங்கிறவர் சொல்றாரு, ஜா ரஜுலுன் இலா ஷரீக்கின், ஷரீக் என்ற அறிஞர்ட்ட ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், ஐன கபர் அலி இப்னு அபி தாலிபின், அலியுடைய கபர் எங்க இருக்குன்னு கேட்கிறார். கேட்ட உடனே அவர் அந்த கேள்விக்கு பதில் சொல்லல. 3 தடவை கேட்டு பதில் சொல்லல. 4வது தடவை சொன்னாரு, வல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையாக, நக்கலஹு அல் ஹசன் இப்னு அலி இலல் மதீனா, அலியுடைய மகன் ஹசன் மதீனாவுக்கு அந்த பாடியை கொண்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு பதில் சொல்றாரு. அப்ப அலியுடைய கபரை பொறுத்த வரைக்கும் கூஃபாவுல இருக்குன்னு சில பேர் சொல்றாங்க, மதீனாவை கொண்டு போயிட்டான்னு சில பேர் சொல்றாங்க. ஆனால் யாரும் நஜபுல இருக்குன்னு சொல்லப்பட சொல்லல, 700 வரைக்கும் சொல்லல, ஹிஜ்ரி 700 வரைக்கும். இப்ப நான் எந்த இடத்துல இப்ப இந்த கபர் இருக்குன்னு சொல்றாங்களோ அது 700க்கு பிந்தி உண்டாக்கப்பட்டது. 700 வரைக்கும் அவரை எங்க அடக்கம் செய்யப்பட்டாருங்கிற கருத்து மக்கள்கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னா, சில ஆளுக்கு கூஃபாவிலங்கிறாங்க, சில ஆளுக்கு மதீனாவிலங்கிறாங்க. யாரும் நஜபில் அடக்கப்பட்டதாக சொல்லவே இல்லை. இந்த நஜபில் அடக்கப்பட்டது என்பது 700க்கு பிறகு இந்த இடத்துல அவருடைய கபர் என்று செஞ்சாங்க, உண்டாக்கி கொண்டார்கள். இது அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய கபர் சம்பந்தமாக உள்ள கட்டுக்கதை. உண்மையில ஒரு அடக்கம் செய்யப்பட்டிருக்காரு. இன்னைக்கு அந்த கபர் தெரியாத குழப்பத்தினால வானத்துல நின்றானுவோம். இதுக்கு குழப்பத்துக்கு காரணமும் நான் சில பேர் மதீனாவுலன்னு சில பேர் சொல்றாங்க, கூஃபாவுலங்கிறாங்க சில பேர், இப்ப நஜபுன்னு வர சொல்லிவிட்டாங்க. 3 இடம் வந்து என்ன பண்றாங்க, அடக்கம் செய்யப்பட்ட அந்த இடம் கரெக்டா தெரியும்ல, ரசூலுல்லாஹ்வுடைய கபரே தெரியுதுல, இவர் பிந்தி வந்தால் தானே, வரலாற்றுல உள்ளவர் தானே இவரு, அப்ப கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அப்ப அடக்கம் செய்யப்படல, அதான் இல்ல. ஏன் அவர் வந்து நமக்கு கபர் தெரியல என்று கேட்டா, உசுரோட எல்லாம் தூக்கிட்டு போயிட்டான் அவரை, அதனால கபர் தெரியல, நேகத்தில் இருந்துட்டு இருக்கிறாரு, இனிமே வந்து அடக்கமாவாரு, இப்படின்னு ஒரு கட்டுக்கதை கட்டி விட்டு விட்டார்கள். அதே மாதிரிங்க டமாஸ்கஸ்ல பெரிய கூத்து கோமாளி, பெரிய இவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள், எல்லா மனைவிமார்களும் மதீனாவுல அடக்கமா இருக்கிறாங்க, யாரும் வேற ஊர்ல அடக்கமாகவே இல்லை. ஆனால் உம்மு ஹபீப், உம்மு சலமா இருக்காங்கல்ல, உம்மு சலமாவுடைய கபர் டமாஸ்கஸ்ல இருக்கு. வரலாற்றுல இருக்குது, ஹதீஸ்ல இருக்குது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி உம்மு சலமா மதீனாவுல மூத்தா போனாங்க. ஆனா இவங்க என்ன எழுதி என்ன கட்டி வச்சுக்கிட்டாங்க, ரெக்கார்டு இவ்வளவு தெளிவா பேசும் பொழுது இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டா, உம்மு சலமா உம்மு ஹபீபா 2 பேர் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள், 2 பேருக்குமே கபர் எங்க வச்சிருக்காங்கன்னு கேட்டா, டமாஸ்கஸ்ல, சிரியாவுடைய தலைநகரம் டமாஸ்கஸ்ல கொண்டு போய் இதான் உம்மு ஹபீபா கபரு இது காட்டுவாங்க. டூர்ல போறீங்கல்ல, அப்ப கொண்டு வச்சிருவாங்க, மதீனாவில் அடக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆளை வந்து இதான் அவங்களுடைய கபருன்னு காட்டுவாங்க. நம்மளும் பார்த்து தலையாட்டிட்டு உம்மு ஹபீபாவா, இதான் உம்மு சலம், அவங்க எங்க வர்றாங்க, அவங்களுக்கு என்ன வேலை இருந்துச்சு, ஹஜ்ஜிக்கு மக்காவுக்கு போயிருக்கிறாங்க, வேற எங்கேயும் சுற்றுப்பயணம் போல, ஆயிஷா நாயகி மட்டும் யுத்தத்துக்காக நினைச்சிருக்காங்க, அலியோட சண்டைக்காக பிரயாணப்பட்டு வந்திருக்கிறாங்க. பாக்கி எல்லாருமே அங்கே வாழ்ந்து அங்கே இபாதத்து பண்ணி அங்கே மடிஞ்சு மதீனாவுல மூத்தா போயிட்டாங்க. இப்ப நபிமார்களுடைய ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுடைய கபர் கூட அங்க இருக்குன்னு சொல்றாங்க. அது வந்து அப்பட்டமான பொய், ஆனா டமாஸ்கஸ்ல இருக்கு, நீங்க பார்க்கலாம். இப்ப
இந்த கபூர்ல எவ்வளவு பொய் சொல்லிருக்காங்கிறது சொல்ல வர்றேன். டமாஸ்கஸ்ல வச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து உபை இப்னு காப் அவர்கள், உபை இப்னு காப் யாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலம் வரைக்கும் ஒரு மதீனாவுல இருக்காரு. இந்த தராவிகள் கூட வரும்ல இரவு தொழுகையில 2 இமாமை உமர் ரலியல்லாஹு அன்ஹு நியமிப்பார்கள். அதுல ஒரு ஆள் யாரு? உபை இப்னு காப், இன்னொரு ஆள் தமீமுத்தாரி. இந்த 2 பேரையும் மதீனாவுடைய மஸ்ஜித் நபவியில இமாமா நியமித்து 11 ரக்காத் தொழுகைக்குமாறு உமர் ரலியல்லாஹு அன்ஹு உத்தரவு போட்டார்கள் அப்படிங்கிற ஹதீஸ் முவத்தால இருக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹ் காலத்துல ஒரு மதீனாவுல இருக்கிறாரு, அபூபக்கர் காலத்துல மதீனாவுல இருக்கிறாரு, உமர் காலத்துல நல்ல வயசாகி போய் அவர் மதீனாவுல இருக்காரு. இதெல்லாம் இருக்கு. இந்த உமர் காலத்துல இவர் ஒரு 75-80 வயசு ஆயிருக்கும். மதீனாவுல இமாமா இருந்து ஒரு மதீனாவுல மௌத்தா போனார் என்பதற்கு ரெக்கார்ட் இருக்கிறது. யார்? உபை இப்னு காப். ஆனால் உபை இப்னு காபுக்கு டமாஸ்கஸ்ல கபர் கட்டிவிட்டாங்க. திமிஷ்குங்கிற ஊர்ல சிரியாவுடைய தலைநகரத்துல அங்க போனீங்கன்னு சொன்னா அங்க ஒரு குச்சி நட்டி வச்சு அட்டையை போட்டு வச்சிருப்பாங்க. இதான் வந்து உபை இப்னு காப் சஹாபியுடைய கபரு. அப்ப உபை இப்னு காப் இங்க கொண்டு வந்தாங்க. அவர் மௌத்தா போனது எங்க? மதீனாவுல தான். மதீனாவுல இயற்கையா மௌத்தா போய் இயற்கையா அடக்கம் செஞ்சுட்டாங்க. தூக்கிட்டு வர வேண்டிய அவசியம்லாம் ஏற்படவில்லை. அதை பாதுகாத்து வைக்கக்கூடிய வசதிகளும் அந்த காலத்துல இல்ல. இப்படி ஒரு இதை பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து உவைசுல் கரணி ஒரு தாபி ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்திருக்காரு. ஆனா ரசூலுல்லாஹ் பார்க்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வாழ்ந்த ஒருத்தர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்காமலே ரசூலுல்லாஹ் ஏத்துக்கிட்டார். அவரை போய் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சந்திச்சாங்கன்னு அது பெரிய சம்பவம். அந்த உவைசுல் கரணிங்கிறவருக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா டமாஸ்கஸுடைய மேற்கு பகுதியில் உள்ள கபர்ஸ்தான்ல அவருக்கு இடம் கொடுத்துட்டாங்க. யார்? உவைசுல் கரணிக்கு. அவர் சிரியாவுக்கு வந்தது கிடையாது. அவர் வந்து ஈராக்குக்கு போயிருக்காரு. தவிர உவைசுல் கரணிங்கிற அவருடைய சுற்றுப்பயணம் அவருடைய வரலாறுலாம் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அவர் ஈராக்குக்கு போயிருக்கிறார், சிரியாவுக்கு போனதே இல்லை. சிரியாவுடைய தலைநகரம் தான் டமாஸ்கஸ். அப்ப டமாஸ்கஸ் கபர்ஸ்தான்ல ஒரு இடம் போட்டு இவர் தான் உவைசுல் கரணிட்டாங்க. இப்ப உவைசுல் கரணிங்கிற பேர்ல கபர் கட்டி வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஹாலித் இப்னு வலீத் இருக்காங்கல்ல, அவங்க மதீனாவுல மௌத்தா போறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூட வசியத்துல அவங்க தான் எனக்கு தொழில் என்றெல்லாம் வசியத்தை செஞ்சுட்டு மௌத்தா போறாங்க. ஜனாஸா இருக்கும்போது அங்கதான் மௌத்தா போறாங்க. ஆனால் அவருக்கு என்ன பண்ண ஹிம்ஸ்ங்கிற ஊர்ல வந்து அவருக்கு கபர் போட்டு விட்டாங்க. அவர் மௌத்தா போனது இங்க மதீனாவுல, அவருக்கு அங்க கபர் போட்டு விட்டாங்க. அதுவும் நடந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி வந்து அலி இப்னு ஹுசைன் இப்னு அலி இருக்கார்ல, அதாவது அலியுடைய அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் ஹுசைன். அந்த ஹுசைனுடைய மகன் பேர் அலி. அந்த அலி தான் ஜெயினுல் ஆபிதீன் ஒரு பட்ட பேரு. அந்த பேர் அந்த ஜெயினுல் ஆபிதீன் அவர் தான் மிச்சமானார். கர்பலாவுல எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க. இவர் தான் மிச்சமானார், அந்த குழந்தை மட்டும். இவருக்கு என்ன பண்ணி விட்டாங்கன்னா எகிப்துல கபர் போட்டிருக்காங்க. அலி இப்னு ஹுசைன் இப்னு அலிங்கிற ஆளுக்கு வந்து ஈஜிப்துக்கு மிஸ்ருக்கு போனீங்கன்னு சொன்னா இவருடைய கபர் ஜெயினுல் ஆபிதீன் கபர்னு போட்டு வச்சிருப்பாங்க. அவர் ஏன் இங்க வந்தாரு? மிஸ்ருக்கு வந்திருக்காரு, அவர் ஈஜிப்துக்கு வந்திருக்கிறாரா? வரலாற்றுல உண்டான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. அவர் மதீனாவுல மௌத்தா போனாரு, ஜன்னத்துல் பக்கீல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். ஜன்னத்துல் பக்கீல் மதீனா வாசிகளை அடக்கம் செய்வாங்களா கபர்ஸ்தான், அந்த கபர்ஸ்தான்ல தான் அவர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாரு. ஆனா அவருடைய கபர் எங்க இருக்குது? அவருடைய கபருங்கிற பேர்ல ஈஜிப்ட்ல வந்து அலி இப்னு ஹுசைன் இப்னு அலிக்கு வந்து அவர் கபரை போட்டு விட்டாங்க. அதே மாதிரி ஜாபர் சாதிக்கு ஒருத்தர் இருக்காங்க, அந்த 12 இமாம்ங்கறாங்கல்ல, அது ஒரு ஆளு. அதாவது இந்த புரியாம ஓதுவாங்கல்ல, அவர் பேர் தான் ஓதுவாங்க. புரியாம பாத்தியா கடனாக இருக்கிறாரு அவர் ஜாபர் சாதிக்கு. அவர் என்னடான்னு கேட்டா அவரு மதீனாவுல மௌத்தா போறாரு. ஜாபர் சாதி மதீனாவுல வாழ்ற நல்ல மனிதர். அவர் பேர்ல இவங்க கெடுத்துட்டாங்க. அந்த ஜாபர் சாதிக்குங்கிறவர் மதீனாவுல வாழ்றாரு, மதீனாவுல வாழ்ந்து மதீனாவுல மௌத்தா போயிட்டாரு. அவருக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா மிஸ்ர்ல ஈஜிப்ட்ல அவருக்கு ஒரு கபரு, ஜாபர் சாதிக்கு ஒரு கபரு, அலி இப்னு ஹுசைன் இப்னு அலிக்கு ஒரு கபரை போட்டு இப்படி கபர்களை கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்கள். அதை பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரொம்ப ரசூலுல்லாஹ்வுக்கு நெருக்கமான சஹாபி, ரொம்ப அன்பு செலுத்துவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாப்பாவும் மோனும் ரொம்ப இஸ்லாத்துக்காக தியாகம் செய்தவர்கள். அந்த அவங்க வந்து கடைசியில வந்து சஹாபாக்கள்ல கடைசியா மௌத்தா போனவர் அவர்தான். ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்கள்லயே கடைசியா மௌத்தா போனார். இவருக்கு பெரிய ரெக்கார்டு என்னன்னு கேட்டா ஜாபிருக்கு வந்து மொத்த சஹாபாக்கள்ல கடைசி மௌத் இவர்தான். ஜாபிர் தான் மதீனாவுல மௌத்தா போறார். இவர்தான் கடைசியா மௌத்தா போனார். இவ்வளவு ரெக்கார்டு இருக்கிறது. ஆனா இவருக்கு என்ன சொன்ன ஹர்ரான்ங்கிற ஊர்ல கொண்டு போய் நின்னுட்டாங்க, கபருக்கு இடம் கொடுத்துட்டாங்க. அப்படி மூத்தா போன ஒரு இடம் ஒண்ணு, இவங்க வந்து இங்க ஒண்ணு கபரை போட்டு விட்டாங்க. இப்படி பார்த்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய 4 புதல்விகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 புதல்விகள் வந்து அவங்க வாழும்போது மூத்தா போயிட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய புதல்விகள்ல 1வது புதல்வி 4வது புதல்வின்னா ரசூலுல்லாஹ்வுக்கு பிந்தி மூத்தா போறாங்க. நபி ஃபாத்திமாவும் நடுவுல உள்ள ருக்கையா உம்மு குல்சும் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உசுரோட இருக்கும்போது மூத்தா போயிடுறாங்க. எங்க மூத்தா போறாங்க? மதீனாவுல மூத்தா போறாங்க. இது புகாரி முஸ்லிம்ல உள்பட இந்த இதுக்கு வந்து ரெக்கார்டு இருக்குது. உம்மு குல்சும் ரலியல்லாஹு அன்ஹா
மகள் உம்மு குல்சூம் மூத்தா போனதுக்கும் வந்து ருக்கையா மூத்தா போனதுக்கு புகாரில கூட நீங்கள் பார்க்கலாம். 3130வது ஹதீஸ்ல பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மகளை அவர் உஸ்மான் கல்யாணம் பண்ணியிருக்காரு. பத்ர் போர் நடக்குது. பத்ர் போர் நெருக்கடியான கட்டத்தில் இருக்குது. அதுல உஸ்மான் கலந்துக்கல. ஏன் கலந்துக்கலன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் வர வேணான்ட்டாங்க. ஏன்னா மகள் வந்து அப்ப சீரியஸா இருக்கிறாங்க, சீரியஸ் இருக்கிறாங்க ஒரு மகள். அது அந்த மகள் மூத்தா போயிருவாங்கிற கண்டிஷன்ல இருந்ததுனால நீங்க மகளை பாத்துக்க, அவங்க சீரியஸா இருக்கிறாங்க, நீ பத்ருக்கு வர வேணாம் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்ணாங்க, அவருக்கு பத்ர்ல இருந்து விதுவிலக்கு கொடுத்தாங்க. கொடுத்து விட்டு பத்ர்ல கலந்து கொண்ட போராளிகளுக்கு என்ன பங்கு வைப்பாங்களோ அது உஸ்மானுக்கு ஒரு பங்கு போடுங்க, அது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வேலையில் அவர் இருக்கிறார், நான் தான் அவர் வரல, வரணும்னு அவர் சொன்னார், நான் தான் வரலான்னு சொல்லி இருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த போரில் கிடைக்க பொருள்களை பங்கு வச்சு கொடுப்பாங்க இல்லையா, அதுல அவருக்கு ஒரு பங்கு கொடுத்தாங்க. பத்ருக்கு போகாமலே பத்ர் போராளிகளுடைய பங்கு அவர் கிடைத்தது. பத்ருடைய வெற்றி செய்தி வருது, இந்த மரண செய்தி ஆயிடுது. பத்ருடைய வெற்றி செய்தியோட வர்றாங்க. உஸ்மான் ரலியல்லாஹுடைய மனைவி அவங்க வந்து மூத்தா போயிடுறாங்க. அப்ப வந்து இது ரசூலுல்லாஹ் வாழும் போதே மூத்தா வராங்க மதீனாவுல. இவ்வளவு தெளிவாக புகாரில 3130 இருக்கிறது. அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்கையா தான் மூத்தா வராங்க. ருக்கையா அவர்கள் மரணிக்கும் பொழுது இந்த மாதிரி உஸ்மானுக்கு பங்கு கொடுத்தாங்க. அந்த உஸ்மான் தான் அந்த கையால உங்களை மனைவி அடக்கம் பண்ணாங்க, மதீனாவுல நடந்துச்சுங்கிற செய்தி வந்து ஹாக்கிம்ங்கிற நூல்ல 4வது வால்யூம்ல 53வது பக்கத்துல இருக்குது. அதே மாதிரி உம்மு குல்சூம்ங்கிற ரசூலுல்லாஹ்வுடைய இன்னொரு மனைவி என்ன செய்யறாங்க, உன்னுடைய மகள் என்ன செய்யறாங்கன்னா ரபியுல் மாசம் 8வது வருஷத்துல ருக்கையா மூத்தா போறாங்க. உம்மு குல்சூம் வந்து 9வது வருஷத்துல ஷாபான் மாசத்துல மூத்தா போயிறாங்க. ஒரு வருஷம் அவங்க வாழ்க்கை நடத்திருக்காங்க. 2 மனைவியுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உயிரோட இருக்கிற காலத்திலேயே மூத்தா போயிறாங்க. அதனால அவர் கூட துன்னூரைன் பேரு. அவனுக்கு பேர் என்ன, துன்னூரைன், 2 ஒளிகளுக்கு உடையவர். ரசூலுல்லாஹ்வுடைய 2 மகளை கல்யாணம் பண்ணதுனால ருக்கையாவையும் கல்யாணம் பண்ணாரு, அப்புறம் உம்மு குல்சூமை கல்யாணம் பண்ணாரு, அப்புறம் ருக்கையாவை கல்யாணம் பண்ணார் இல்லையா. 2 ஒளிகளுக்கு சொந்தக்காரன்னு உஸ்மான் துன்னூரைன்னு சொல்லுவாங்க. 2 நூறுக்கு சொந்தக்காரரு, 100னா பிரகாசம் ஒளி. அப்ப இந்த உஸ்மான் ரலியல்லாஹுடைய மனைவியான ரசூலுல்லாஹ்வுடைய புதல்விகளான இவங்க 2 பேரும் எங்க மூத்தா போனாங்கன்னு அவ்வளவு தெளிவாக இருக்கிறது. ஆனா என்ன பண்ணிட்டாங்க என்று கேட்டா சிரியாவுல கொண்டு போய் அவங்களுக்கு கபர் போட்டுருக்காங்க. யாருக்கு, ரசூலுல்லாஹ்வுடைய மகள் உம்மு குல்சூமுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய மகள் ருக்கையாவுடைய கபர்னு காட்டுறாங்க, படம் காட்டுறாங்க. எவ்வளவு இந்த கபர்ல அநியாயம் பண்ணிருக்காங்க. இந்த கபர் நம்பிக்கைக்குரிய இல்லை. இப்ப சஹாபாக்கள் கபரை இப்ப நம்ம ஊர்ல என்னெல்லாம் பண்ணிருப்பாங்கன்னு பாருங்க. சவுளம் இருக்கிறான் அப்படிங்கிறான், எல்லாம் பொய்யா இருக்கும் நினைக்க வேண்டியது. சஹாபாக்கள் ரெக்கார்டு இருக்குது, இந்த ஊர்ல இருந்தாங்க, இந்த ஊர்ல மூத்தா போனாங்க, எத்தனை வருஷம் மூத்தா போனாங்க, எத்தனை தேதி மூத்தா போனாங்க என்றெல்லாம் ரெக்கார்டு உள்ள ஆளையே வேற இடத்துல கொண்டு அடக்கம் பண்ணாங்கன்னா ரெக்கார்டு இல்லாத ஆட்கள் என்ன பண்ணிருப்பாங்க. இருக்கிற எந்த அஜ்மீர் காஜாங்கிறாங்க, அஜ்மீர் காஜா தானா வேற என்னமா நமக்கு சந்தேகம் வருது. அஜ்மீர் காஜாங்கிற அஜ்மீர் காஜா தானா, ஏற்பாடு இப்ராஹிம் சாஹிப் வேற யாருமா, உண்மையில அங்க அடக்கம் பண்ணி கபர் இருக்கா என்ன ஒண்ணு நம்ம எல்லாத்திலும் சந்தேகப்பட வேண்டியிருக்கு. அந்த காலத்தில் அந்த அரபு மொழி தெரிஞ்சவர்கள், ஹதீஸ்களை படித்தவர்கள் அதெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தை அடிச்சாங்கன்னு சொன்னா மார்க்கம்னு தெரியாது. நம்மகிட்ட என்னெல்லாம் பண்ணிருப்பாங்க. அப்ப இருக்கு சந்தேகம் 99% சந்தேகப்பட்டுலாம் இது இருக்காது, சாத்தியம் இல்லைன்னு சொல்லி. அப்ப அவங்களுக்கு அது மாதிரி கபரம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் அவங்க மத்திய மக்காவுல மூத்தா போறாங்க. மக்காவுல மூத்தா போய் என்ன பண்றாங்க, அவங்க வசியத் பண்ணிட்டாங்க. மூத்தா போற நேரத்துல என்னை மக்கள் அடக்கம் பண்ணிடாதீங்க, ஏன்னா ஹிஜ்ரத் பண்ணி வந்துட்டாரு. ஹிஜ்ரத் பண்ணவர்கள் அங்கே போய் அடக்கம் பண்ணணும்னு சொன்னா நல்லா இல்ல, ஊருக்கு வெளியே என்ன அடக்கம் பண்ணிருங்க, ஹரம் எல்லையை தாண்டி ஊருக்கு வெளியே என்ன அடக்கம் பண்ணுங்கன்னு வசியத்து பண்ணிட்டு மக்கள் மூத்த போயிட்டாரு. ஊருக்கு வெளியே அடக்கம் பண்ணப்பட்டிருக்காரு. மக்காவுக்கு வெளியே அவுட்ல அந்த கபர்லாம் இப்ப உங்களுக்கு இருக்கான்னு நினைக்கிறேன். சவுதி அரசாங்கம் வந்து எல்லாம் காலி பண்ணிருக்கோம், இடம் தெரியாம ஆக்கியிருக்கோம், இருக்கணுமா தெரியல. மக்காவுக்கு வெளியே அடக்கம் செய்யப்பட்டார் என்பதற்கு ஹதீஸ் ஆதாரம் இருக்கிறது. ஆனா என்ன பண்ணிட்டாங்க கேட்டா ஜசீராங்கிற ஊர்ல கொண்டு அவருக்கு கபர் போட்டாங்க. இப்படி நிறைய பண்ணிருக்காங்க. இதை விட ஹுசைன் ரலியல்லாஹு தான் வாசனை பண்ணிருக்காங்க. ஏன்னா அவர் உடம்பு ஒரு பக்கம் தலை ஒரு பக்கம் வெட்டி விட்டாங்கல்ல, தலைக்கு ஒரு கபர் உடம்பு ஒரு கபர். இப்படி வந்து அதுல நிறைய கூத்துகள் இருக்கு. அற்புதமான செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நாளை தினத்துக்கு பார்க்கலாம்.